உடுமலைப்பேட்டை அருகே எஸ்ஐ வெட்டிக் கொல்லப்பட்ட சிக்கனூத்து பகுதியில் காவல் அதிகாரிகள் நேரில் தற்போது ஆய்வு செய்திருக்கிறார்கள். வடத்துக்குளம் அதிமுக எம்எல்ஏ மகேந்திரன் தோட்டத்தில் காவல் உதவி ஆய்வாளர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் அந்த பகுதியில் தற்போது காவல் அதிகாரிகள் ஆய்வை மேற்கொண்டு வருகின்றனர். எம்எல்ஏ மகேந்திரன் தோட்டத்தில் பணியாற்றும் 2 பேர் எஸ்ஐ சண்முகவேலை வெட்டி கொன்றார்கள் எனவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தப்பி ஓடிய கொலையாளிகளை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தொடர்ந்து அவர் வெட்டிக் கொல்லப்பட்ட இடத்தில் ஆய்வும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. உடுமலைப்பேட்டை அருகே எஸ்ஐ வெட்டிக் கொல்லப்பட்ட சிக்கனூத்து பகுதியில் காவல் அதிகாரிகள் நேரில் ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார்கள். வடத்துக்குளம் அதிமுக எம்எல்ஏ மகேந்திரன் தோட்டத்தில் காவல் உதவி ஆய்வாளர் சண்முகவேல் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருந்தார். தோட்டத்தில் குடிபோதையில் ரகளை செய்ததாக வந்த புகாரில் விசாரிக்க சென்ற எஸ்ஐ சண்முகவேலை வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் தப்பி ஓடிய கொலையாளிகளை காவல்துறையினர் தொடர்ந்து தேடி வருகின்றனர். உடுமலைப்பேட்டை அருகே எஸ்ஐ வெட்டி கொல்லப்பட்ட சிக்கனூத்து பகுதியில் காவல் அதிகாரிகள் நேரில் ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார்கள். தோட்டத்தில் குடிபோதையில் ரகளை செய்வதாக வந்த புகாரில் விசாரிக்க சென்ற எஸ்ஐ சண்முகவேல் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் சதா பர்வேஷ் இணைகிறார். சதா பர்வேஷ், விவரங்கள். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே உள்ள குடிமங்கலம் காவல் நிலையத்துக்கு உட்பட்டது சிக்கனூத்து கிராமம். இந்த கிராமத்தில் நமது அதிமுகவை சேர்ந்த மடத்துக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரன் அவர்களது தோட்டம் உள்ளது. இந்த தோட்டத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த தந்தை 2 மகன்கள் தோட்ட பணியாளராக பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் இன்று அதிகாலை அவர்கள் குடிபோதையில் ரகளை செய்வதாக காவல் நிலையத்துக்கு புகார் வந்துள்ளது. இதனை விசாரிப்பதற்காக எஸ்எஸ்ஐ சண்முகவேல் அவர்களும் ஓட்டுநர் காவலர் ஒருவரும் சம்பவ இடத்துக்கு சென்றுள்ளனர். அவர்களிடம் சமரசம் பேசி பிரச்சனையை தீர்ப்பதற்காக முயன்றுள்ளனர். இந்நிலையில் ஆத்திரமடைந்த அந்த நபர்கள் சண்முகவேல் எஸ்ஐயை அருவாளால் சராமாரியாக வெட்டியுள்ளனர். இதனால் சம்பவ இடத்திலேயே அவர் பலியாகியுள்ளார். இது குறித்து காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அந்த ஓட்டுநர் அங்கிருந்து தப்பி சென்று விட்டனர். காவல்துறை உயர் அதிகாரிகள் தற்பொழுது இந்த பகுதிக்கு வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குற்றவாளிகளை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.